ஹே ஃபேமே, வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் தரமான கண்டு தான் பார்க்க போகிறீங்க. என்னடா வண்டி புதுசாக இருக்கேன்னு தானே கேட்குறீங்க. புது வண்டிலாம் கிடையாதுங்க, பழைய வண்டி தான். நம்ம இஷா தான் சின்னதாக பார்த்தீங்கன்னா மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பார்த்துக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ சேனல் பிடிச்சினா ஒரு இன்ஸ்டா மீடி கீழே டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள், பிடிச்சினா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த ரோடு தெரியுதா? ரோடு பார்க்க புதுசாக பளபளன்னு இருக்குல்ல. வேறு எந்த ரோடும் கிடையாது, நம்ம எப்பயுமே ரிவ்யூ எடுக்கிற அதே ஸ்பாட்டு தான். தலைவரையோ நேராக பார்த்து போங்க, பாட்டு எங்கேயாவது பார்த்து அங்கே உளுந்துடாதீங்க, அப்புறம் எனக்கு கண்டென்ட் ஆயிடுவீங்க. அதே ரோடு தான். ஸோ நம்ம பெரம்பலூரில் பார்த்தீங்கன்னா புதுசாக ரோடு போட்டாங்க, வேறு லெவலில். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் நான் வீடியோ எடுக்கிறேன். ஏன்னா இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வீடியோஸ்லாம் பெருசாக நான் போடுறதில்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சில காரணங்கள் இருக்குது. ஏன்னா முன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஸோ லைஃப்னு பார்க்கும்போது யூடியூப் வந்து கொஞ்சம் சைடாக வச்சுக்கிட்டு லைஃப்பை மூவ் பண்ணால் தான் அடுத்த ஸ்டேஜ் என்னால் லைஃப்பில் போக முடியும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ரன்னிங்கில் போக பேசுகிறேன் என்ன கதைன்னு. அண்ட் வாங்க அட்வென்ச்சரில் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்படியே ரைடு எடுத்துகிட்டு போயிடுவோம். அண்ட் இதான் பார்த்தீங்கன்னா நம்ம இஷாவோட சைட் லுக் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னடா ஃப்ரெண்ட்ஸில் இவ்வளோ பெருசாக இருக்கே தானே கேட்குறீங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வைசருங்க. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணேன். ஸோ அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 4500 கிட்ட இந்த வைசரோட ப்ரைஸு. வைசர் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா அட்வென்ச்சர் 390 யாரும் வச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். வின் பிளாஸ்ட்லாம் பெருசாக இல்லை. அரௌண்ட் பார்த்தீங்கன்னா வின் பிளாஸ்ட் அதிகமாக இருந்து தடுக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இவ்வளோ பெரிய வைசர்லாம் போட்டால் நான் 150 160 அசால்ட்டாக க்ரூஸ் பண்ண முடியுதுங்க ஹைவேஸில். அவ்வளோலாம் பெருசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்பாக்ட் இல்லை, நார்மலாக போகுது. 100 வரைக்குமே பார்த்தீங்கன்னா போனீங்கன்னா ட்ரபிளே இல்லாமல் பார்த்தீங்கன்னா வின் பிளாஸ்ட்டை கிழிச்சிக்கிட்டு போகுதுன்னே சொல்லலாம். வைசர் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. நான் வாங்கும்போது அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு நினச்சேன், பட் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. இது யார்ட்ட வாங்கினா மதராசி விளாக்ஸில் தான் வாங்குறேன். ஸோ மித்தபடி பார்த்தீங்கன்னா சைடில் எல்லாமே ஹெச்டியில் தான் வாங்கினது. ஸோ உங்களுக்கே தெரியும், முன்னாடியே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெச்டி ப்ராடக்ட். ஸோ உங்களுக்கு டாப் ராக்காக இருக்கட்டும், சேடில் ஸ்டேவாக இருக்கட்டும், ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஹெவியாக தான் இருக்கும், பயங்கர ஹெவியாக இருக்கும். அட்வென்ச்சர் 390 சேலுக்கு போட்டிருந்தேன். என்னடா சேல் பண்ணலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா சேல் பண்ணலைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் மனசு ஒத்துக்கலை. ஏன்னா ஃபஸ்ட் டைம் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வண்டி வாங்கி அது ஓன் அமௌண்ட் போட்டு அதுவும் ஃபேன்சி நம்பர் கூட ஒரு 5000 கிட்ட செலவு பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளவும் பண்ணிவிட்டு நம்ம பேரில் இருக்கிற வண்டியை ஃபஸ்ட்டு வாங்கிட்டு சேல் பண்ணோம் அப்படின்னா என்னால் சத்தியமாக ஏற்றுக்கொள்ளவே முடியல. அதனால் பார்த்தீங்கன்னா சேல் கிடையாது. சேல்லேருந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டேன். இஷா பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட தான் கடைசி வரைக்கும் இருக்க போகிறா. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம கேரேஜை பெருசாக்கிட்டே போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்எஸ் அட்வென்ச்சர் 390 அடுத்த ஸ்போர்ட்ஸில் வந்து ஹைசிசி, இதை விட ஹைசிசியாக பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பைக் எடுப்போம், கூடிய விரைவில் எடுப்போம். ஓகேங்களா? ஸோ வாங்க அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போயிடுவோம். ஸ்பெக்லாம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ உங்களுக்கு அட்வென்ச்சர் 390 பற்றி தெரிஞ்சிருக்கும், பழைய வீடியோஸ்லாம் இருக்குது, போய் பாருங்கள். அண்ட் பார்த்தீங்கன்னா நியூ மாடலும் விட்டுட்டாங்க. ஸோ நியூ மாடல் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ரைடு ரிவ்யூவே போட்டிருப்பேன். யாரும் பார்க்கலாம், போய் செக் பண்ணி பாருங்கள். எக்ஸாஸ்ட் நோட் கேட்போமா? ரொம்ப நாள் ஆச்சு. கொஞ்சம் அழுக்காக இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த வண்டி இஷாவை கழுவினாலும் சரி, குவென்னை கழுவினாலும் சரி, இந்த மழைக்கு எப்படி தான் தெரியுமோ தெரியல, மழை பெஞ்சு நார் அடிச்சிருது. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா ட்ரிப்லாம் முடிச்சுட்டு வந்தேன். அண்ட் இன்னொரு சம்பவம் என்னென்னா, பின்னாடி டயரில் பார்த்தீங்கன்னா கம்பி குத்தி இருந்துச்சு. அந்த கிளிப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் போடுறேன், இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். நம்மளோட நேரமாக என்னன்னு தெரியலங்க. இஷாவை சேல் போட்டதுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இது என்னன்னு தெரியல, புது பிரச்சனையாக வந்திருக்கு. டயர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கம்பியாக குத்திருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கம்பி. நான் என்ன பண்ண போகிறேனே தெரில. வெளியே கொடுத்தா யாரும் டயரை கழட்ட மாட்டேங்கிறாங்க. வண்டியை சைஸை பார்த்துட்டு எல்லாம் பயப்படுறாங்க. அதான் நம்ம பெரம்பலூர் ஷோரூமுக்கே வந்துட்டேன், கேடிஎம் ஷோரூமுக்கு. இவங்ககிட்ட கழட்டிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நேரம் அந்த டயரை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கொடை பேட்ச் போட போகிறேன். ஒரு 1.5 மணி நேரம் ஆயிரும்னு நினைக்கிறேன். மாட்டிட்டு திரும்பி காமிக்கிறேன் ஃபேமே. அண்ட் ஃபேமே, இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்கிட்ட கேட்ட ஒரு விஷயம், உங்கள் வண்டிக்கு என்ன ப்ளக் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா என்ஜிகேல இரேடியம் ப்ளக் தான் யூஸ் பண்ணுறேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 830. ஸோ லோக்கல் ஷாப்பில் தான் கிடைக்கும், டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க. ஸோ வாங்கிக்கோங்க. அண்ட் இந்த ப்ளக் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி என்ன தான் ஊட்டி, கொடைக்கானல், லடாக், மணாலி, கோல்டஸ்ட் வெதர் போனாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ட்ரபிள் வராது. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், மைலேஜ் நல்லாயிருக்கும். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த ப்ளக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ என்னோடய என்எஸ்க்கும் சரி, அட்வென்ச்சருக்கும் சரி, இதான் ட்ரை போட்டுக்கிட்டு இருக்கேன் நான். நம்ம நிலமையை பாருங்கள் ஃபேமே. டயரில் பஞ்சர் ஆகிருக்குன்ட்டு 3 கம்பியுமே கழட்டினா கடைசியில் எதுவுமே உள்ளே போல். ஆஃப் ரோட் டயர் யாராவது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், கம்பி குத்தி இருந்துச்சுன்னா கம்பியை பிடிங்கி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பஞ்சர் ஓட்டுங்க, டயரை கழட்டுங்க. வேஸ்ட் பண்ணிடுறாங்க என்ன மாதிரி டைம் வேஸ்ட்டு, எனர்ஜி வேஸ்ட்டு. இங்கே பாருங்கள் தேவையில்லாத அலைச்சல். இப்போ பாருங்கள் 200 லாஸு. சரி, இருந்தாலும் ஒரு நம்பிக்கை தான். ஏன்னா ட்ரிப் போகிறோம் அப்படிங்கும்போது இதெல்லாம் செக் பண்ணிடணுங்க. பாருங்கள் அதை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன் பயப்புல. இருங்க, ஒரு 3 கம்பி எடுத்து வச்சேன், பேக்கெட்டில் தேடிட்டு இருக்கேன், காணோம். இல்லை பாருங்கள், இதுதான் அந்த கம்பி. 2 கம்பியை கண்டுபிடிச்சிட்டேன். இன்னும் ஒரு கம்பி பார்த்தீங்கன்னா காணா போச்சு. சோதிக்குதுங்க. நான் இது உள்ளே போய் பார்த்தேன், கடைசியில் உள்ளே போகல. ஆஃபர் டயர் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி தான் போயிட்டு அந்த வேலையெல்லாம் பண்ணினேன், வேஸ்ட்டுங்க. அதனால் தெளிவாக இருங்க, தெளிவாக ஒரு விஷயத்த பண்ணுங்க.
எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நம்ம அட்வென்ச்சர் 390. ஏன்னா ஃபஸ்ட்டில் வாங்குறப்போ நிறைய பேர் பிடிக்கலன்னாங்க. ஒரு விஷயத்தை லவ் பண்ணி பாருங்களேன். லவ் தான் முக்கியமான ஒரு விஷயம். எதுவுமே பார்த்தீங்கன்னா என்னால் யார் அது ஸோ லவ் தான் பார்த்தீங்கன்னா லைஃப்பில் ரொம்பவே முக்கியம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பிடிச்சி பாருங்கள். கண்டிப்பாக லைஃப்பில் அது உங்களுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொடுக்கும். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவா பார்த்துக்கிட்டே போகிறாங்க, யாருங்களாம் தெரில. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓகே எல்லாம் சொல்லியிருப்பேன். 18,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. நம்ம கூட பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ட்ராவலில் நம்ம கூட ஒருத்தவங்க இணைய போகிறாங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா ஆண்டவர். மழை தான், மழை தூரல் பார்த்திங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ கடவுளே முடியலைங்க. அவங்க பாருங்க பார்க்குறாங்க. இந்த வைசர் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸில் மறைக்கும்னு பார்த்தேன். பட் ஓரளவுக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா விசிபிலிட்டி இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரைட்ரா, இன்றைக்கி மழையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளாக் எடுக்க போகிறேன். என்னோட மழையில் நனைஞ்சி விளாக் எடுக்க தயாரா மக்களே? அவங்க பாருங்கள் ஃபேமிலியே ஸ்லோ பண்ணி நின்று பார்த்துட்டு போகிறாங்க. ஆஃப்டர் ஸோ லாங் டேஸ். ஸோ அட்வென்ச்சர் 390 எடுத்துகிட்டு உங்களுக்காக வீடியோ போடுறேன். ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருக்கீங்க இஷாவை ஏன் வீடியோலேயே போடலை காமிக்கலை அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக காமிப்பேங்க. அதுக்கான சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா எனக்கு அமையலை, அது ஒரு பிரச்சனை. எந்த சைடு போகலாம்? ஃபுல்லாக ஒயிட்டாக தான் க்ளவுட்ஸ் இருக்குது. என் நேரமுங்க இந்த வண்டியை எடுத்தாலும் சரி, நான் ரிவ்யூ எடுக்கணும், இந்த விளாக் எடுக்கணும்னாலும் சரி, இந்த மழை வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணுறதே வேலையாக வச்சுருக்கு. அதிகமாக வருதுங்க. ஓகே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ கைஸ். நான் நார்மலாக போகிறேன். 4th gear 100 ஈஸியாகவே ரீச் ஆகலாங்க. ஸோ அவங்க ஈஸியாகவே 100லாம் பார்த்தீங்கன்னா போகலாம். என்னடா அது, இந்த வண்டியெல்லாம் பார்க்கவே பயமாக இருக்குங்க. இங்கே பாருங்க, ஐயோ கிறிஸ்டா பயங்கரமாக போயிட்டுருக்கு. சரி நம்ம கதையை பேசுவோம். இந்த வைசர் பார்த்தீங்கன்னா போட்டேங்க. ஸோ இதுக்கப்புறம் வீடியோவே எடுக்கலை, அதனால தான் இப்போ எடுத்துன்னு இருக்கேன். அடுத்த விஷயம், அந்த வீடியோ எங்கேருந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா நம்ம மக்கள் எங்கேருந்துலாம் பார்க்குறீங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இப்போ ரீசெண்ட் டேஸாக பெருசாக வியூவர்ஸ்லாம் போகிறதில்ல. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். ஸோ மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரிங்களா. நம்ம ஊர் ஹைவே தாங்க, பாருங்க சொர்க்கங்க. ஒரு காலத்தில் எப்படி இருந்தால் மக்காணி உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது, கண்டிப்பாக நினைப்பீங்க. ஆனால் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. இவ்வளோ நாள் எவ்வளவோ வீடியோஸ் போட்டுருங்க, உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கீங்க. நிறையா பேர் பார்த்தீங்கன்னா போயிருக்கீங்க வெளியே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் கொடுங்கப்பா, அவ்வளோதான் நான் கேட்குறேன். நான் உங்களை பார்த்தா தெரியும் 90 to 100 பார்த்தீங்கன்னா க்ரூஸ் பண்ணுறேன். ஒரு வின் பிளாஸ்மே பார்த்தீங்கன்னா இல்லை, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாய்ஸே கேட்காது. அண்ட் என்னடா ரீசன் ஏன்டா வீடியோஸ்லாம் போடுறது இல்லைன்னா மெயினாக என்ன சொல்லணும்னா, காரு பைக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு பெருசாக கிடைக்கல. அதுவும் இல்லாமல் ஒர்க் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏஜ் ஆகிட்டே இருக்கிறனால பெருசாக நம்மளால் வந்து ஃபோக்கஸ் பண்ணவே முடியலைங்க. யூடியூப்பில் முன்ன மாதிரிலாம் இருக்க முடியலைங்க. அதுவும் இல்லாமல் இது கோப்ரோ பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகலன்னு சொல்லியிருப்பேன் ஒரு வீடியோவில். இப்போ என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோப்ரோ வந்து 2 பேட்டரி வாங்கினாங்க. அரௌண்ட் 4,000 கிட்ட ஆச்சு 2 பேட்டரியுமே வாங்கி. ஒரு பேட்டரி பார்த்தீங்கன்னா போச்சுங்க, வெறும் 1 வீக் கூட யூஸ் ஆகலை, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா காலி ஆகிடுச்சு. அப்புறம் மேகமலை எபிசோட் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வரும் சரிங்களா. அது கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் பாருங்கள், ஒரு நல்ல ஒர்த்தான ஒரு கண்டென்ட்டு. ஏன்னா ட்ராவல் வீடியோஸ்லாம் கொஞ்சம் பாருங்கள், பார்த்தா தான் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்தடுத்து ட்ராவல் பண்ணுவேன். நிறையா போகாத பிளேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி போகலாங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். அண்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக நம்ம சைட்லேருந்து ஏதோ ஒரு ஷாப் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணுவோம். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. சண்டே உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ வந்துடும். நடுவில் ஏதாவது வீடியோ கண்டென்ட் கிடச்சிதுன்னா மட்டும் நான் உங்களுக்கு போட்டுறேன். அது மட்டும் கொஞ்சம் பார்த்து ஏதாவது பண்ணுங்கள். ஏன்னா நான் வீடியோ போடுறேன்னா அந்த வீடியோக்காக சப்போர்ட் பண்ணுங்கள். ஓரளவு நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும். அதுதான் சொல்கிறேன் ஓகேங்களா. என்னடா இவன் ஏதோ மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறானேன்னு பார்க்காதீங்க. ஏன்னா பேச வேண்டியதெல்லாம் நிறையா இருக்குது, சில விஷயங்கள்லாம் மறந்துடுவேன். அதனால் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டு எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள். ஏன்னா நான் எவ்வளோ வீடியோ பண்ணியிருக்கேன், எவ்வளோ வீடியோஸ் பண்ணியிருக்கேன். முன்னாலாம் உங்களுக்கே தெரியும், கண்டென்ட்னா நம்ம மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ இப்போ என்னாலே போட முடியல. ஏன்னா எல்லா யூடியூபர்ஸ் கம்யூனிட்டியுமே பார்த்திங்கன்னா ரொம்ப டவுனில் போயிடுச்சு. இனிமேல் பார்த்திங்கன்னா யூடியூப் மீண்டும் மேலே ஏந்திரிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா லூசத்தனமாக கண்டென்ட் போட்டு சிலரால் இப்போ இப்படி இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஸோ நம்ம லைஃப்பை நம்ம பார்ப்போம், அடுத்த வேணால் நம்ம பேச வேண்டாம். அவன் லைஃப்பை வாழ்கிறான், அவ்வளோதான். நம்ம பார்த்து பொறாமல் பட வேண்டாம், எதுவுமே பட வேண்டாம். நம்ம வாழ்க்கை நம் கையில், அவ்வளோதான் சரிங்களா. அதை நான் ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். ஸோ தட் ப்ளீஸ் பி சேஃப். எங்கே போனால் சேஃபாக போங்க, ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள், ரைட் சேஃப் கைஸ்.
என்னடா இந்த விஷயத்தை இதுக்குள்ளே சொல்கிறியே, என்னாச்சு, விலாகை முடிக்க போறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, விலாகை நான் முடிக்கல. ஒரு 2 நிமிஷம் உங்ககிட்ட நான் பீஸ்ஃபுல்லாக பேசிட்டு போகிறேன். அதுவும் இல்லாமல் ரொம்ப நாள் ஆச்சுல, ஒரு சும்மா நார்மலாக க்ரூஸ் பண்ணுவாங்க. நம்ம சேனலே பார்த்திங்கன்னா ஸ்பீடிங்காக தான். ஸோ என் உயிரையும் தாண்டி உங்களுக்காக நான் கண்டென்ட் போட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு அதுக்காக ஒரே ஒரு விஷயந்தான், 200K சப்ஸ்கிரைபர்ஸ் சீக்கிரம் வரணும். கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இருக்கேன், கொஞ்சம் சீக்கிரம் கொடுங்க, நல்லாயிருக்கும். பாருங்க கைஸ், நெக்ஸ்ட்டு நான் அடுத்தடுத்த ட்ரிப் எங்கே போகிறேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் அப்டேட் பண்ணுவேன். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா. ஏன்னா எனக்கு வண்டி ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. அட்வென்ச்சர் பற்றி தெரியாத நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா இன்னுமே இருக்குது. ஒன் ஆஃப் தி கம்ஃபர்டபுள் அட்வென்ச்சர் 390 இன் தி செக்மெண்ட். ஸோ நான் சும்மாலாம் சொல்லலைங்க, நீங்கள் வண்டி வாங்கி ஓட்டி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிரும். நான் காசு இல்லை, அடுத்து அப்டேட் பண்ணலாங்கிற ஒரு சுச்சுவேஷனில் தான் பார்த்தீங்கன்னா நான் அந்த வண்டியை சேல்க்கே போட்டேன். மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன், ரொம்ப தப்பு பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் கண்டிப்பாக சேல் பண்ணியிருந்தேன்னா ரொம்ப அழுதுருப்பேன் வண்டி இல்லைன்ட்டு. பட் பரவாயில்ல, கடவுள் புண்ணியத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வண்டி என்கிட்ட தான் இருக்குது. கூட்டத்தை பார்த்தா பப்ளிக் ரியாக்ஷன் அது ஏன் தான் தெரியல, நம்ம கை சும்மாவே இருக்காதுங்க. எவ்வளோ 7 பேசிட்டு போனேன். நல்லா இருக்குங்க அட்வென்ச்சர் 390க்கு. உண்மையாலுமே சொல்கிறேன், நம்ம ஊரில் விட வெளியூரில் பயங்கர பப்ளிக் ரியாக்ஷன், பயங்கர பப்ளிக் ரியாக்ஷன். ஷோ பார்க்காதீங்க, தெரியாதுன்னு நினைக்கிறேன், எனக்கே ஒரு மாதிரி ஆகுது. பார்க்காதீங்க, ஜோடி புறாக்கள் பறக்கிறாங்க பரன்னு. நல்லா இருங்கப்பா, சந்தோஷமாக இருங்க. எந்த ஒரு விஷயத்துலையுமே விட்டு கொடுத்துடாதீங்க, யாருக்காகவும் விட்டு கொடுத்துடாதீங்க. கடைசி வரைக்கும் லைஃப்பில் கூடயே இருப்பேன் அப்படின்னு சொன்னால் மட்டும் நம்பாதீங்க. மெயினான விஷயம் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா ஆளை மாற்றி விட்டுரும். அதனால் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்கப்பா, சரிங்களா? அடிலாம் படலை, சொல்ல வேண்டிய கடமை சொல்லிட்டேங்க. ஜாலியாக வைவாக பேசிக்கிட்டே இருக்கலாம் தான் தோணுது உங்ககிட்ட. யார்த்தங்க நான் பேசுகிறேன், எல்லாமே சோலோ ட்ரிப்பு, சோலோ லைஃபு. யார் நமக்கு இருக்கா, பிடிச்சவங்க வராங்க, திடீர்னு போயிடுறாங்க. எதுக்கு வராங்கன்னு தெரியல, எதுக்கு போகிறாங்கன்னு தெரியல. மனசுடைஞ்சு போயிருக்கேன். கண்டிப்பாக வாழ்க்கை ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குன்னு நம்பி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்க போகிறேன், சரிங்களா? நான் இந்த வீடியோ எதுக்காக எடுத்து வந்தேன்னா, இஷாவை நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, அதனால தான் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்தேன். அண்ட் மெயினாக ஒரு வீடியோ கண்டென்ட் நான் ஆட் பண்ணியிருப்பேன் இந்த வீடியோவில். என்னென்னா டயரை சம்மந்தமே இல்லாமல் கழட்டி சம்மந்தமே இல்லாமல் மாட்டியிருப்பேன். பரவாயில்லைங்க, நான் பஞ்சர் ஆகிடுச்சுன்னா உயிரே விட்டுருப்பேன். ஏன்னா எனக்கு டயரோட ரேட் அந்த மாதிரி. ஸோ அந்த ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ அடுத்தடுத்து நான் சண்டே கண்டென்ட் போடுறத கொஞ்சம் தயவு செஞ்சு வீடியோ பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் மட்டும் கொடுங்க. இந்த அளவு நான் கெஞ்சினதே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் போடுற ஒரு வீடியோவாவது அட்லீஸ்ட் ஏதாவது கொஞ்சமாவது பார்க்கணும் நீங்கள் அப்படிங்கிறதுக்காக தான். ஏதோ ஓரளவு ஏதோ அப்படி இப்படின்னு கொஞ்சம் பைக்கு, காரு, அப்படியே இப்போ ஒரு வேன் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன். அந்த மாதிரி யாரும் உங்களுக்கு வீடியோஸ்லாம் போடணும், நான் ப்ரொமோஷன்லாம் பண்ணுறது இல்லைங்க. நான் ஃப்ரீயாகவே உங்களுக்கு பண்ணித்தரேன். காரு வீடியோ, பைக்லாம் அதெல்லாம் போடணும், ட்ராவல்ஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா நான் ஃப்ரீயாகவே உங்களுக்கு பண்ணித்தரேன். ப்ளீஸ் என்ன இன்ஸ்டாகிராமில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? என்னங்க பண்ணுறது, பசங்களாக பிறந்துட்டோம், அடுத்தவங்க முன்னாடி அழுவக்கூடாது, அசிங்கமாக பார்ப்பாங்க. அப்படி ஒரு சுச்சுவேஷனும் இருக்குது. மனசை தேத்திப்போம், நமக்கும் ஒரு காலம் வரும். இதுதான் பல வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், வரமாட்டேங்குதே. 2026 என் வாழ்க்கையை மாற்றும்டா, என் வாழ்க்கையை மாற்றணும்டா. ஒரு கார் இருந்தால் சூப்பர் பைக் எடுக்கிறேன்டா, அதுக்குள்ளே உட்காடுறேன்டா, லைஃப்பில் செட்டில் ஆகிறேன்டா. அது ஒரு விஷயமும் இருக்குது. வயசாகிட்டே போதுங்க. காலேஜ் 2 டிகிரி முடிச்சு எதுக்கு வச்சுருக்கேனே தெரியல. இல்லை நேரம். சரி, ஓகே, லவ் யூ ஃபேமே, கீப் சப்போர்ட்டிங். பாய். எங்கள் போல சேஃபாக போங்க, ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள். ரைட் சேஃப் கைஸ், வாழ்க்கையில் சேஃப்டி முக்கியம். பிகிலே பாய் ஃபேமே, பாய்.